அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ராஜாதி ராஜனே, கண்மலையின் சிகரமே, கேடகமானவரே, எல்சடா, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம் எரேமியா 32ஆம் அதிகாரம், அதுல 41ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நன்மை, எவர்களுக்கு? உங்களுக்கு நன்மை செய்யும்படி. ஆமா, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமும் கர்த்தருடைய ஆவியார் நிச்சயமாக இந்த காலை நேரத்துல ஜோதிக பிதாவிடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுல எந்த விதமான சந்தேகம், நன்மை செய்கிறவராகவே ஆண்டவர். உங்களுக்கு யாரும் உனக்கு நன்மை செய்யலையா? எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை. அவங்களுக்கு செய்யறவங்க, அவன் சொந்தக்கார் பண்றாங்க, அவங்களுக்கு பண்றாங்க. எனக்குன்னு நன்மை செய்ய நல்ல வார்த்தை பேசுறது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். உங்களை ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். தாயின் கருவிலே உங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்யும்படி நான் உண்மையில என்ன பண்றேன். எப்படி சொல்ற பாருங்க, அவங்க மேல சந்தோஷமா இருந்து. காடு பாருங்க, ராஜாதி ராஜா நம்மள சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. நம்ம ஏன் துக்கமா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கு. காடு பரிசுத்த தேவன், ராஜாதி ராஜா நமக்கு இருக்கும்போது நீங்க எதை குறித்து கவலைப்படுறீங்க? ஏன் எதுகளை குறித்து கவலைப்படுறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடிக்க இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனா இருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி செய்வாராம்? முழு இருதயத்தோடும், என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன் அப்படிங்கிற. காடு பாருங்க, நம்ம சொல்ல என்ன பண்ண, அவர் நம்ம முழு இது தர்றாரு. அவர் சரீரத்தை முழு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு சொட்டு ரத்தம்லாம் நம்மளுக்காக நம்ம கொடுத்துட்டாரு ஏசப்பா. ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்துல எல்லாத்தையும் நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முழு இருதயத்தை கொடுத்துட்டேன், ஆனா நீ என்ன பண்ணும்? உன் முழு இருதயத்தை எனக்கு நீ தான். உன் முழு பலத்தை, எதுக்கு முழு பலத்தை செலப்படுத்துறோம், எதுக்கு முழு பலத்தை உபயோகப்படுத்தி என்ன பண்றோம்? நம்ம செயல்படணும். உன் முழு பலத்தை ஆண்டவராக இயேசுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க முழு ஆத்துமாவை தேவனுக்கு கொடுங்க. பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் கொடுக்காதபடிக்கு ஏசப்பாவுக்கு முழுசா கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்க தேடும் பொழுது, முழுசா நீங்க ஆண்டவர் தேடும் பொழுது, ஆண்டவர் என்ன சொல்றாராம்? இந்த தேசத்துல நிச்சயமா உங்களை நாட்டுவேன். ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். இந்த தேசத்துல நீங்க வெட்கப்பட்டு போற இடத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை மேன்மையாய் வைக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எதை குறித்து நீ கலங்காதீங்க. உங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், உங்களை திடப்படுத்துகிற ஆண்டவர், கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர், இமைப்பொழுதும் கைவிடு உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நான் நிச்சயமாக செய்கிறது, நிச்சயமாகவே முடி உண்டு, நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிற ஆண்டவர். அப்போ நிச்சயத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தேவன் தருகிறார். ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும். என்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், எனக்கு நன்மை செய்வார், என் மேல சந்தோஷமா இருக்கிறார், என் மேல முழு இருதயத்தோடு முழு உற்சாகத்தோடு இருக்கிறார், நம்மளை ஆஸ்வதிக்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு நல்ல வார்த்தை. முழு இருதயம். உங்க முழு இருதயம் எங்கே இருக்குங்க? ஆமா, முழு இருதயத்தை எங்கெங்கே விடுறோம். அந்த இருதயம் ஆமா கெட்டு போகாதபடிக்கு ஏசப்பாட்டை கொடுங்க. சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பிங்க ஆண்டவரே சொல்லு சங்கீதக்காரன் தாவீது ஜெபம் பண்றான். உங்க இருதயத்தை அலைபாய விடாதீங்க. உங்க இருதயத்துல கவலைகளை போட்டு நிரப்பாதீங்க. உங்க இருதயத்துல இருளை போட்டு நிரப்பாதீங்க. உங்க இருதயத்துல தேவனுக்கு இடம் கொடுங்க. கல்லான இதயத்தை மாத்துவார்.
சதையாலயத்தை கொடுத்து உங்கள் மேல் அமர்ந்து உங்கள் மேல் ஆஸ்வதிப்பார். நான் தங்கும் இடம் இங்கே விரும்பினபடினாலே கர்த்தர் உங்களை ஆவியானவர் உங்கள் சிரசில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துகளை உலாவுகிறார். நிச்சயமாக நாட்டுவார். இந்த தேசத்துல இன்னும் அதிகமாக உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். அவர் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உங்களுக்கு செய்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவங்க முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அவளை அன்பு கூறுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளைகளை நிச்சயமாய் நாட்ட போறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசத்துல தலையை நிமிர பண்ணுகிற உடைய வல்லமையில கரம், உடைய ஆணிகள் அடிக்கப்பட்ட கரம் உடைய பிள்ளைகள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.